தேர்ட் மெத்தட், அதாவது இன்டகிரேஷன் யூஸிங் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலா. ட்ரிக்னோமெட்ரிக் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுன்ற பார்த்துட்ருக்கோம். அதில் ஒருவேளை சில நேரத்தில் ஃபங்க்ஷன் tan ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இன்டகிரேட் பண்ண முடியும். இப்போ சீக்கன் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை இன்டகிரேட் பண்ணோம், சீக்கன் ஸ்கொயருக்கு வந்து என்ன வரும், ஈஸியாக tan எக்ஸ் ப்ளஸ் அதே மாதிரி மைனஸ் ஒன்றை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு மாறும். அப்போ ஈஸியாக இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி காட் ஸ்கொயர்னால் கொசிகன் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு மாற்றிக்குங்க. அப்போ ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். 2 sin x cos xன்னு மல்டிபிளில் கொடுத்துருந்தா அதை sin 2xன்னு மாற்றின பிறகு நீங்கள் ஈஸியாக இன்டகிரேட் பண்ணலாம். அதை தொடர்ந்து ப்ராடக்ட் டு சம், அதாவது சம் வந்து ப்ராடக்டில் இருக்குன்னா அதை சம்மாக கன்வெர்ட் பண்ண பிறகு ஈஸியாக நீங்கள் இன்டகிரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரல் sin 2x sin 4x dxன்னு இருக்குது. இது ப்ராடக்டில் இருக்குது, சம்மாக மாற்றும் பொழுது நீங்கள் இன்டகிரேட் பண்ணலாம்.